மொத்த ஆண்டு வருமானத்துல நெறைய பேர் வந்து நெகட்டிவ்லயும் ஸோ அவங்களால ஈடுகட்ட முடியாத ஒரு வருமான நிலையில தான் அவங்க வந்து எல்லாருமே இருக்கிறாங்க, இந்த விவசாயிகள். சரிங்களா? ஸோ அந்த மாரி இருக்கிற நேரத்துல ஒரு லிட்டில் ஸ்பார்க் ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து ஒரு ஸ்பார்க் ஆகுதுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட் பெர்சன், ஒரு பெரிய ஜென்டில்மேன் அவங்களுக்கு வந்து அ யார பார்த்து அப்டின்னா, இந்த விவசாயிகளோட நிலைமைய பார்த்து ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து கிரியேட் ஆகுதுங்க. சரிங்களா? அந்த ஜென்டில்மேன் இப்ப பார்ப்போமா? ஸோ யாரும் இல்லங்க. நன் அதர் தென் நம்மளுடைய சதீஷ் சங்வான் அவர்கள் தான். சரிங்களா? அவருக்கு ஏற்பட்ட அந்த ஸ்பார்க் அப்படின்றது வந்து அ எதுக்காக அப்படின்னா, த ஒன்லி திங் என்னன்னா, இந்த விவசாயிகள மேம்படுத்தணும். விவசாயியோட நிலைமைய மேம்படுத்தினா மட்டும் தான் உலகம் ரொம்ப நாளைக்கு உணவுக்காக ஏங்காம, ஸோ உயிர் வாழ்வது வந்து நீண்ட நெடுங்காலம் எல்லாரும் இருக்கும், வர்க்கம் இருக்கும் அப்படின்றத ஒரு புரிஞ்சுக்கின்னு, அந்த ஒரு ஸ்பார்க் வந்து கிடைச்சது. அவர்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு டெக்னாலஜி, நல்ல நாலேட்ஜ இது வந்து பயன்படுத்துறாரு. அப்பதான் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2020ல கேஎஸ்என் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல நல்ல அருமையான ஒரு திட்டத்த வந்து உள்ள வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? அது மட்டும் இல்ல. 2020ல கேஎஸ்என் கொண்டு வராங்க. 2024ல இது ரிச் க்ரௌட் அப்படின்ற ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்ம கொண்டு வராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப 2026ல பார்த்தீங்கன்னா, இன்னும் 30 நாள கூட அது கடக்கல. சரிங்களா? ஒரு கிரேட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிசான் ப்ரோ அப்படின்றதையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு ஏற்பட்ட இந்த ஸ்பார்க்கோட விளைவு தான். சரிங்களா? சரி இந்த ஸ்பார்க் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்பார்க் அப்படின்றது வந்து ஒரு 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 கிரேட்டான ஒரு அற்புதமான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வேர்டா தாங்க இது வந்து இருக்குங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ஸ்பார்க்கோட ஓட சன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் வில்லிங்னஸ் டூ டு திங்கிங் டிஃபரண்ட்லி, ஷைன் பிரைட்லி அண்ட் இன்சைட் இன் த ட்ரூலி விசிபிள் அண்ட் அவுட்சைட். அவரோட மனசுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு ஸ்பார்க்கோட விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ உலகம் ஃபுல்லா ஷைனிங்கா இருக்கணும். பொருளாதார ரீதியில எந்த தட்டுப்பாடும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து வைக்கிறாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்ரெசிவ். இதோட ப்ராக்ரெசிவ் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அப்படின்னாக்கா வி இன்ஸ்பயர் அவர் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஆன் அனதர் இக்னிட்டிங் பிரைட் ஃபியூச்சர் த்ரூ டெவலப்பிங் அவர் நாலேட்ஜ் அண்ட் இன்னோவேட்டிவ் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. இப்ப நம்ம காலையில நம்ம வந்து இப்போ ஒரு அருமையான ஒரு செஷன்ல கனெக்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? இதுதாங்க. அதாவது இங்க இந்த ஸ்டூடண்ட் அப்படின்றது வந்து சொல்ல வராங்க. இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட டீம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இந்த அற்புதமான ஒரு ஒர்க்க பார்த்துக்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட கீ சிஸ்டம் அப்படின்றத வந்து கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அக்சஸிபிள் என்ன நடக்குதுன்னா, வி மேக் எஜுகேஷன் ட்ரூலி inclusive creating an inspiring and welcoming environment for everyone to the flourish. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப அதிகமான பொருளாதார ரீதியா மேம்படுத்தக்கூடிய, மிக அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்துல அந்த ஸ்பார்க்ல ஒன் ஆஃப் த வேர்டா நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து என்ன ரிசோர்ஸ்ஃபுல். ரிசோர்ஸ் என்ன அப்படின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மகிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான ரிசோர்ஸ் நம்ம கிசான்ல என்னென்ன இருக்குனாக்கா, ரெகுலரான கிசான் காயின் இருக்கு. ரிச் க்ரௌட் ஒரு நான் ஒர்க்கிங் பிளான் இருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, கிசான்ல வந்து அ காம்பவுண்டிங், ஆட்டோ காம்பவுண்டிங் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லங்க. இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து அதுதான் ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லா நம்ம எடுத்துக்கு வரோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கைண்ட்னஸ்ங்க. இந்த கைண்ட்னஸ் இந்த கைண்ட்னஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, த எம்பேரக் த கல்ச்சர் ஆஃப் togetherness and support that radi- radiance through our teams. நமக்கு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு டீமுக்கு நமக்கு என்ன நாலேஜ் கீ சிஸ்டர் நம்ம என்ன நாலேஜ் கேதர் பண்றோமோ அதை நம்மளோட டீமுக்கு அப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதன் மூலமா நம்ம வந்து இந்த கிரேட் ஸ்பார்க்கில் கிடைக்கக்கூடிய அத்தனை ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்பார்க்கு எப்படி நம்மளுடைய கிசான் ஃபவுண்டர் மிஸ்டர் சதீஷ் சங்கன் அவர்களுக்கு ஸ்பார்க் ஆச்சோ, அதே ஸ்பார்க் தான் நம்ம இந்த 9 அ ஃபவுண்டருக்கும் வந்து ஸ்பார்க் ஆச்சுங்க. கண்டீங்களா? கண்டிப்பா இந்த 9 ஃபவுண்டரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்தாங்க. இருக்கும்போது இந்த ஸ்பார்க் இந்த 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 ஸ்பார்க்கோட பவர் வந்து அப்படி ரீச் ஆச்சு. அவங்க அந்த இடத்துல யோசனை பண்ணாங்க. யோசனை பண்ணும்போது, இந்த அற்புதமான ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்து அவங்களுக்கும் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு மட்டும் இல்லங்க. அவங்க மூலமா
இங்க இருக்கிற அத்தனை சீனியருக்கு டைரக்டருக்கு ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல டைரக்டருக்கு ஏற்பட்டுச்சு. நெறைய லீடருக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ இவங்க எல்லாமே இந்த ஸ்பார்க்கோட விரிவாக்கம் அப்படி அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்ப சொல்லுங்க இந்த ஸ்பார்க் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயம் உலகம் ஃபுல்லா பரவுச்சு அப்படின்னா, எஸ்பெஷலி இந்தோட ஸ்பார்க் எத நோக்கி டிராவல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய விவசாயம் இல்லைங்களா? இப்ப சொல்லுங்க. இப்ப நம்ம பார்ப்போம் பாருங்க. ஒரு பாதி பேருக்கு இந்த உலகத்துல தமிழ்நாட்டுல அது இந்தியாவுல ரீச் ஆச்சு அப்படின்னா, இந்தியாவுல இருக்கிற விவசாய குடிமக்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது இல்லைங்களா? இப்பதாங்க உண்மையான விவசாயியோட ஒரு சந்தோஷத்த வந்து கண்டிப்பா பார்க்க முடியும். எப்ப நம்ம அனைவரும் முழு மனதோட நம்மளுடைய கீ சிஸ்டத்தின் மூலமாவும், நம்மளுடைய கிசான விரிவாக்கம் செய்யும்போது, டெஃபினட்டா இந்த மன மகிழ்ச்சி வந்து விவசாயிகள் நம்ம பார்ப்பாங்க. அன்னைக்கு இன்னைக்கு அந்த விவசாயி பார்க்கும்போது, நார்மலான முறையில அவங்களுடைய வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா இதுவரைக்கும் செஞ்சு பார்த்தாங்க வளர்ச்சி இருக்குல்ல. இப்போ நம்ம கிசான் அப்படின்ற ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மூலமா அந்த டெக்னாலஜி பேஸ்ல டிராவல் ஆகும்போது, இந்திய விவசாயிகள் இந்த மாரி மார்த்தட்டி, கைய உயர்த்தி இருக்கக்கூடிய நாள் வெகு தூரம் இல்லங்க. கண்டிப்பா அது நம்மளோட சப்போர்ட்லயும், கீ சிஸ்டத்தோட சப்போர்ட்லயும், நம்ம கிசான் சப்போர்ட்லயும் நடக்கும். நடந்தே தீரும் அப்படின்றத வந்து உறுதியா இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேங்க. சரிங்க. இந்த ஸ்பார்க் அப்படின்றத பத்தி நம்ம பேசணும் இல்லைங்களா? இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லங்க. இது வந்து ஒரு ஸ்மால் ஐடியா. சின்ன ஒரு ஐடியா தான் இன்னைக்கு எல்லாத்தையுமே பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமா மாத்திட்டு வருது அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லுறோம். அதோட அதோட அளவற்ற ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க. ஒரு சின்ன பொறியில மட்டும் தாங்க எல்லாமே நல்லா பொறி தட்டுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி. இந்த ஸ்பார்க்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உலகம் ஃபுல்லா அது ஒரு கிரேட்டான நாள்ல கொண்டாடுதுங்க. என்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 26. இது வந்து நேஷனல் அ பார்க் த வேர்ல்ட் இஸ் த செலிப்ரேட்டட் ஆனுவலி ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி நேஷனல் ஸ்பார்க் டே அப்படின்ற ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. சரிங்களா? இப்ப நாம ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசணும் இல்லைங்களா? ஆகஸ்ட்ட நம்ம ஹாப்பியா வெல்கம் பண்ணுவோங்களா? கண்டிப்பா. இப்பதான் ஜஸ்ட் 2 டேஸ் கடந்திருக்கு. இன்னைக்கு 3வது நாள்ல இருக்கோம். இந்த ஹாப்பினஸ் கண்டிப்பா ஆகஸ்ட்ல அத்தனை பேருமே ஆக பெரிய ஹாப்பியோட செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. அத இப்ப நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இந்த ஆகஸ்ட் மாசத்துல என்னெல்லாம் ஒரு வேர்ல்டுலயே கொண்டாடக்கூடியது, இந்தியாவுல கொண்டாடக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நெறைய நாட்கள் இருக்குங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது, ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2, 3 கடந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து வாட்டர் மெலன் டேங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஹிரோஷிமா டே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நேஷனல் ஹேண்ட்லூம் டே. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் நெறைய செலிப்ரேஷன் பண்ண வேண்டிய நாளா இருக்கு. நம்ம பார்க்குறோம். அது அப்படியே நம்ம வந்தோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆகஸ்ட் 15த் நம்ம நாடு முழுவதும் இந்திய சுதந்திர நாள வந்து கொண்டாடுறோம். உலக அளவுல பார்த்தீங்கன்னா, நமக்கு முதல் நாள் வந்து ஆகஸ்ட் 14 வந்து என்ன பண்றாங்க, பாகிஸ்தான் அவங்களோட சுதந்திர நாள கொண்டாடுறாங்க. சரிங்களா? இது அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆகஸ்ட் மாதம் நெறைய ஒரு விஷயம் வந்து நல்ல நாள கொண்டாடக்கூடிய, உலகம் ஃபுல்லா கொண்டாடக்கூடிய நாட்கள் வந்து நெறைய இருக்குங்க. அது அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆகஸ்ட் 26ஆம் தேதி நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்பார்க் டே அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது மட்டும் இல்லைங்க. ஆகஸ்ட் 26ஆம் தேதி நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கடவுள் வாழும் தேசம்னு சொல்லக்கூடிய அ நம்ம கேரளம். அதுவும் நம்ம கேரளாவுல பார்த்தீங்கன்னாக்கா, ஷைனி மேடம் தலைமையில அங்க பிசினஸ் கிசான் புரோ கிசான் மிக பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க நாட்டுல கேரளாவுல ஒரு அற்புதமான ஒரு திருவிழா, ஓணம் திருவிழா. சரிங்களா? அதுவும் இந்த மாசத்துல தான் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. இந்த மாரி நெறைய செலிப்ரேஷன் நிறைந்த இந்த மாசத்தையே அதையும் நம்ம ஹேப்பியா வந்து நம்ம வெல்கம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லங்க. இந்த ஆகஸ்ட் மாசத்துல தான் நம்ம கிசான் ப்ரோல யாரெல்லாம் சூப்பரா பண்றாங்களோ அப்படின்றவங்களுக்கு வந்து நம்மளுடைய கீ சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா, வீக்லி ஒரு டார்கெட் செல்ஃப் டார்கெட் எடுத்துக்கலாம். இப்ப அதுல யாரு டாப் மோஸ்ட்டோ அவங்களுக்கு வந்து இப்ப இருந்து ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷன் பிசினஸ குரோத் பண்றதுக்காக ஒரு நல்ல ரெகக்னிஷன் குடுத்துருக்காங்க. அதையும் நம்ம வந்து கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? இது மட்டும் இல்லங்க. நம்ம இந்த மாரி டிராவல் பண்றது மூலமா என்ன நடக்கும் அப்டின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? வேர்ல்டு ஸ்பெஷல் டே அப்டின்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அது மாதிரி நம்மளுடைய டிராவல் ரொம்ப சூப்பரான முறையில இருக்க தான் போகுது. அப்டி நடக்கும்போது, வேர்ல்டு கிசான் டே, வேர்ல்டு கிசான் ப்ரோ டே அது கூட கொண்டாடக்கூடிய நாள் வந்து
சீக்கிரம் வரும் அப்படின்றது வந்து என்னோட நம்பிக்கை. நம்ம கீ சிஸ்டத்தோட உறுதியான டிராவல், நம்ம கிசான் பவுண்டரோட சதீஷ் சங்கவனோட ஒரு 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 அளப்பரிய ஒரு ஆர்வம் சரிங்களா? இதுக்காக அவங்க வந்து என்ன நெறைய ப்ராஜெக்ட்ட பைப்லைன் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வரும்போது டெஃபினட்டா வேர்ல்டுல கிசான் டே அல்லது வேர்ல்டுல கிசான் ப்ரோ டே செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாள் வந்தே தீரும் அப்படின்றது என்னோட ஊர்ஜிதமான ஒரு எண்ணமா அந்த இடத்துல வெளிப்படுத்துறேன். இதுக்காக நம்ம எல்லாரும் பிரேயர் கூட பண்ணிக்கலாம். கண்டிப்பா பிரேயர் மீன்ஸ் வந்து பிரேயர் பண்றது மட்டும் இல்லங்க. பிரேயர் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கான வழிகாட்டுதல் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் நம்ம வந்து அத்தன பேரும் கண்டிப்பா நம்ம வந்து செய்வோம். சரிங்களா? அப்போ நம்ம அத்தன பேரும் இந்த வேர்ல்டு கிசான் டே கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம வந்து உறுதி எடுத்துக்கோன்னு கூட நான் வந்து எல்லார்கிட்டயும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேங்க. சரிங்களா? ஸோ இப்ப நம்மளுடைய கீ சிஸ்டம் சாரி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நான் வெல்கம் பண்றதா இருந்தா மிஸ் அல்டியா சார் அவங்களால பண்ண முடியல. அதனால நான் வந்து இந்த நம்மளோட பிரசன்டேஷன வந்து நான் வந்து கன்டின்யூ பண்றேங்க. சரிங்களா? தேங்க் யூ. நம்மளுடைய கீ சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, மீண்டும் திரும்ப அத ஆட் பண்ண அந்த ஸ்லைட்லேருந்து. நம்மளுடைய கீ சிஸ்டத்தோட வெற்றிய மட்டுமே அ பாதையா பாதையாவும், வெற்றியை மட்டுமே நம்ம தேடி போற பயணமும் நம்ம வச்சுட்டுருக்கோம். அதுக்கு மிகவும் உறுதுணையா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய கீ சிஸ்டம். இதுதான் முன்னாடி நம்ம பேசணும். சரிங்களா? நம்மளுடைய கீ சிஸ்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அளவிட முடியாத ஒரு ஒரு பவர், ஒரு நாலேட்ஜ் சரிங்களா? இங்க வந்து ஒரு மாஸ்டர் நாலேட்ஜ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா? ஸோ மாஸ்டருக்கு மாஸ்டர் ஒவ்வொரு மாஸ்டருக்கும் மாஸ்டர் வந்து உருவாகிட்டே தான் இருக்காங்க. கரெக்ட் பார்த்தீங்களா? அந்த மாரி டாப் லெவல் மாஸ்டர் நாலேட்ஜ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட கீ சிஸ்டர்ல இருக்கு. நீங்க ஜஸ்ட் உள்ள என்டர் ஆயி ஜஸ்ட் ஒரு $10 ஒரு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு உள்ள வந்தாங்க அப்படின்னா, அவங்க ஒரு 0 டூ ஹீரோவா வர முடியும். அந்த ஹீரோவா வர்றதுக்கு இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற கிசான் ப்ரோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஃபாஸ்ட்டா நம்ம வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமா இருக்கு. டெஃபினட்டா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அத்தன பேரையும் நம்ம என்ன பண்ணணும், சிஸ்டத்துல ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள இங்க வந்து டெய்லி நம்ம வர வைக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமையா நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? சரி. ஏன் நம்ம வந்து நம்ம கீ சிஸ்டத்த சூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளோட சிஸ்டம் சப்போர்ட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து இந்த சப்போர்ட் அப்படின்னா குளோபல் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்டயர் குளோபல் ஃபுல்லா நம்மளோட கீ சிஸ்டத்தோட சப்போர்ட் கிடைக்கும். ரிச் கிரவுட் அப்படின்றது மூலமாகவும், எம்பவரிங் வித் த நாலேட்ஜ் வந்து சக்சஸ். நமக்கு கிடைக்கக்கூடிய நாலேட்ஜ் மூலமா நம்ம சக்சஸ உறுதியா அடைஞ்சிருவோம் அப்படின்றது உன்னதமான விஷயங்க. அது அது மட்டும் இங்க எப்படி நம்ம அடைய முடியும் அப்படின்னா, அன்லிமிட்டெட் எஜுகேஷன் சரிங்களா? இன்னைக்கு என்ன விதமான டாபிக் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைச்சு பார்த்தா மிக பிரம்மாண்டமா இருக்கும். இது வந்து டைரி நோட் பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் அது வந்து ஒரு ஒரு கோ த்ரூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து நெறைய அதுல நாலேட்ஜ் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா அந்த அளவுக்கு அன்லிமிட்டெட் நாலேட்ஜ் இதுவரைக்குமே எடுத்திருக்கோம். இன்னும் நெறைய நம்ம நாலேட்ஜ் வந்து எடுக்க போறோம். இந்த நாலேட்ஜ ஷேர் பண்றதுக்காக இங்க வந்து நெறைய டீம் இருக்கு. ஒரு இருக்காங்க. அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு சர்க்கிள், மிகப்பெரிய ஒரு பெரிய பவுண்டரியா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்மளுடைய கீ சிஸ்டத்தோட கீ பவுண்டர்ஸ். இவங்களோட நாலேட்ஜ் டிஃபரெண்ட் ஃபீல்டுல ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட் நாலேட்ஜ நம்ம ஷேர் பண்றத நம்ம பார்த்துன்னு வரோம். அந்த நாலேட்ஜ் ஒண்ணு போதுங்க நம்ம அத்தன பேரையும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு, நம்மளும் ஜெயிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்து விங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் கீ டைரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய நாலேட்ஜ் இருக்கு. தினம் தினம் வந்து அது ரிசீவிங், கிவிங் அப்படின்றது வந்து 2மே உள்வாங்கிக்கிறாங்க. அதையே வந்து திரும்ப வந்து டிரான்ஸ்ஃபரும் பண்றாங்க. அந்த மாரியான இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா சீனியர் கீ டைரக்டர்ஸ், அடுத்து கீ டைரக்டர்ஸ், நெறைய லீடர்ஸ் இப்படி எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல நிலைமைக்கு பவுண்ட் பண்ணி கரெக்ட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டா ஒவ்வொருத்தரும் உருவாக்கிட்டு இருக்கு நம்மளுடைய கீ சிஸ்டம். நம்மளுடைய கீ சிஸ்டத்தோட எஜுகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துன்னு வரோம். இப்ப நமக்கு சமீபமா இன்னும் 30 நாள் செலிப்ரேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வர முடியுங்க. நாளைக்கு வந்து 30வது நாள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பேபி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய கிசான் ப்ரோ. நம்மளுடைய கிசான் ப்ரோ பார்த்தீங்கன்னாக்கா 100% ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்டு. சாதாரணமா இந்த இடத்துல வந்து இப்போ டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ப்ராஜெக்ட் வந்து டிராவல் ஆகுதுங்க. பட் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது பார்க்கும்போது, அங்க ஏற்படக்கூடிய குளறுபடியின் போது தான், அது எந்த அளவுக்கு அவங்க சொன்ன வார்த்தை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து தெரிஞ்சிருக்கு. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் அது மாரி வந்து பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். டீசென்ட்ரலைஸ்டு ப்ரோகிராம் சொல்லியிருக்காங்க. பட் அது கொஞ்ச நாள்ல
அவங்க வந்து தடுமாற்றத பார்க்கும்போது, ஸோ அது டீசென்ட்ரலைஸ்டு இல்ல அப்படின்றது வந்து அப்பதான் அவங்க வந்து உணர்ந்துக்கிறாங்க. பட் இந்த இடத்துல நம்மளுடைய ஃபவுண்டர் சதீஷ் அம்மா இந்த இடத்துல ஒரு சவாலாவே சொல்லியிருக்காங்க. இந்த டீசென்ட்ரலைஸ்ட்ல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஹை நாலேட்ஜ்ல நீங்க எங்கேயாவது ஒரு குறைய ஒண்ணு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சன்மானம். ஒரு சாதாரண ஜனங்க ரூ. 1,00,00,000 வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து நான் தயாரா இருக்கேன். அப்படின்ற ஒரு 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 மிகப்பெரிய உறுதித்தன்மைய வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்படி இந்த மாதிரி இந்த சிஸ்டத்துல ஒரு கேப் இருக்கு அப்படின்றது வந்து யாராவது ப்ரூவ் பண்றதுக்கு யாராவது சொல்லி வந்திருப்பாங்களா அப்படின்னா, டெஃபினட்டா இல்லங்க. அது நம்மளுடைய கிசான் மட்டும் தான். நம்மளுடைய கிசான் பண்ற சதீஷ் சவான் மட்டும் தான் அப்படின்றத இத ஒண்ணு கூட நம்ம வந்து மிகப்பெரிய பெருமையா வந்து பேசலாம். சரிங்களா? எங்க? நம்மளுடைய இந்த கிசான் ப்ரோ ப்ராஜெக்ட்ல. சரிங்களா? ஓகே. நம்மளோட கிசானோட டோக்கனோட ஓவர்வியூ அப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, டோக்கனோட நேம் பார்த்தீங்கன்னாக்கா கிசான் ப்ரோ. ஸோ டோக்கன் நம்ம அது என்ன நம்ம வந்து கேஎஸ்என் ப்ரோன்னு நம்ம பார்க்குறோம். இது பிஎஸ்சி ஸ்கேன்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு. இதோட இனிஷியல் சப்ளை பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 6,30,000ங்க. ஸோ முன்னாடி உள்ள கிசான் டோக்கன் வந்து 6,30,00,000 இருந்தது. அது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைபர் கட் பண்ணி 6,02,000 சைபர் கட் பண்ணி 6,30,000 வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம கிசானோட விவசாயி மக்கள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, கையில அழகான ஒரு ஒரு நவீன சாதனத்தோட சரிங்களா, ஒரு டிராக்டர்ல உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த நவீன சாதனத்தோட உள்ள இந்த இதுல உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளோட பேக்கேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப சூப்பருங்க. எளிமையான ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நம்மளோட பேக்கேஜ் வந்து ஜஸ்ட் மினிமம் ஒரு $100 நம்ம உள்ள உள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து அடைய முடியும். 100 மட்டுமே பண்ணணும் அப்படின்றது கிடையாதுங்க. நம்மளோட சக்தி யாருக்கு என்ன சக்தி இருக்கோ, அது முழுமையா $10,000 அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, டெய்லி RWC. ஸோ ரிட்டர்ன்ஸ் வித் பிரின்சிபல் அப்படின்றது வந்து 0.4% 0.7% கூட இந்த இடத்துல எடுத்துக்க முடியும். ஸோ எவ்வளவு வரைக்கும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2.5x அது வரைக்கும் நம்ம எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்ல, இத மேற்கொண்டு இது உறுதுணையோட நான் நம்பிக்கையோட டிராவல் பண்றவங்களுக்கு இன்னொரு 2.5x சேர்ந்து 5% வரைக்கும் இந்த இடத்துல வந்து இன்கம் வந்து அவங்க வந்து எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இதோட இன்கம் பிளான் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, இங்க கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான இன்கம் பிளான் இருக்குங்க. இந்த 6மே மிக மிக அற்புதம். சரிங்களா? RWP இன்கம் அப்படின்றது வந்து நம்ம இப்ப பேசணும். அதுக்கு டைரக்ட் இன்கம் இருக்கு. பூஸ்டர் இன்கம் இருக்கு, லெவல் இன்கம் இருக்கு, அப்ளைன் இன்கம் இருக்கு, ரேங்க் போனஸ் இருக்கு. ஸோ இதுல எத வேணும்னாலும் சூஸ் பண்ணலாம். அல்லது எல்லாத்தையும் சூஸ் பண்ணலாம். எத எடுத்தாலும், எத தொட்டாலும் மிகப்பெரிய ஒரு அ அளவிட முடியாத ஒரு வளர்ச்சிய நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய டீமுக்கு நம்ம அனுபவிக்க முடியும். நம்மளுடைய டீமுக்கும் இத பகிர்ந்தளிக்க முடியுங்க. சரிங்களா? இப்ப RWP இன்கம் நம்பர் 1 பார்த்தோம் இல்லைங்களா? இந்த RWP இன்கம் அப்படின்றது வந்து நம்மளுடைய நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அது வந்து 0.4% ஸோ இன்டு 30 நாள் நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% சரிங்களா? இந்த 12% அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பிரம்மாண்டமான முறையில வரக்கூடிய ஒரு வருமானம். அது மட்டும் இல்லங்க 0.7 வரைக்கும் நம்மளே என்ன பண்ணிக்கலாம்? பூஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கான ஒரு வாய்ப்பும் அடுத்த இதுல வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு விஷயம் டைரக்ட் இன்கம். சரிங்களா? நம்ம யார் ஒரு நண்பர், நம்மளோட உறவினர் நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யார வந்து கனெக்ட் பண்றோமோ, அதுக்காக அவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு நேரடியா ஒரு முறை 5% இன்கம் வந்து நம்ம வந்து அவங்க வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லங்க. அவங்க எப்பல்லாம் அவங்களோட அ கூடுதல் வருமானத்துக்காக, லாங் டிராவல்க்காக அவங்களோட இன்கம் வந்து 2.5x கம்ப்ளீட் ஆன பிறகோ, அல்லது 5x கம்ப்ளீட் ஆன பிறகோ, அவங்களுடைய அவங்களுடைய ஃபண்ட் வந்து எப்ப இன்கிரீஸ் பண்றாங்களோ, அப்பவெல்லாம் அந்த 5% அப்படின்றது வந்து வந்துகிட்டே இருக்குங்க. இது வந்து ஒரு சாதாரண இன்கம் இல்லங்க. ஜஸ்ட் போக, போக, போக யாரெல்லாம் இந்த கேப்பிங் கம்ப்ளீட் ஆயி அது வந்து அப்டேட் ஆட் பண்றாங்களோ, அப்பல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்த நம்ம வந்து பார்ப்பாங்க. அவங்களுடைய அப்ளைன் ஸ்பான்சர் சரிங்களா? அதுதாங்க பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பூஸ்டர் இன்கம். என்ன இப்போ ஒரு நேம் பாருங்க. பூஸ்ட். நம்மளே வேற யாரும் பூஸ்ட் பண்றது இல்லங்க. இந்த இடத்துல நம்மளே பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தாங்க. நம்ம என்ன பேக்கேஜ்ல வந்திருந்தாலும் பரவாயில்லங்க. சரிங்களா? பட் இங்க வந்து ஒரு $1000 ஒரு தன்னுடைய ஒரு நேரடியா ஒரு பிசினஸ் குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல 0.4ல இருந்து 0.5% மாறுது. அதாவது மாசத்துக்கு 15% மாறுதுங்க.
ஒரு $5000 நேரடியா ஒரு வியாபார வாய்ப்பு குடுத்திருந்தாங்க. மக்களுக்கு அந்த வாய்ப்ப குடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, அந்த இடத்துல 0.5லேருந்து 0.6ஆ மாறுதுங்க. அது மட்டும் இல்லங்க. ஒரு $10,000 குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, அந்த இடத்துல 0.6 இருந்து 0.7ஆ மாறி, அவங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு மேம்படுறத இந்த இடத்துல பார்க்க முடியும். சரிங்களா? இப்ப நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா? பூஸ்டர் இன்கம்ல என்ன சொன்னோம்? ஒரு ஒரு வாய்ப்பு. $1000லேருந்து $5000லேருந்து $10,000 சொன்னேன் பார்த்தீங்களா? சார் அப்படி குடுக்கும்போது என்ன நடக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்களா, ஏற்கனவே நம்ம பேசினபடி பார்த்தீங்கன்னாக்கா 5% உடனடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லங்க. அவங்க எல்லாரும் முதல் லெவல்ல ஃபர்ஸ்ட் லெவல் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல சீட் ஆன அத்தன பேரும், அவங்க எவ்வளவு மாதம் வருமானம் எடுக்குறாங்களோ, அதுல 15% இதுல 15% நமக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டா நமக்கு வந்து வர்றத, இப்ப சந்தோஷமா டீ செக்ஷன்ல இருக்கிற ப அத்தன பேரும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களா? கிசான் புரோல இருக்கிற அத்தன பேரும் பார்த்துட்டு இருக்கோம். இதே விஷயத்த தான் எல்லாருக்கும் ஷோ பண்ணிட்டும் இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அது மட்டும் இல்லைங்க. இங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு வருமானம் கூடுதல் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து ஒரு லெவல் பிளான். அற்புதமான ஒரு லெவல் பிளான், சக்சஸ்ஃபுல்லான ஒரு லெவல் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி 2ஆம் நிலையிலிருந்து 5வது லெவல் வரைக்கும் வரவங்ககிட்டருந்து அவங்ககிட்டருந்து ஒரு 5% நம்ம எடுக்க போறோம். 6வது லெவல்லேருந்து 40வது லெவல் வரைக்கும் உள்ள ஒரு ஒரு பெரிய டீம் இருக்கும். சரிங்களா? ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இருக்கும் அப்படின்னு கூட அந்த இடத்துல சொல்லலாம். அவங்க கிட்டருந்து 1%ம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 41ல இன்னும் 10 லெவல் 50 லெவல் வரைக்கும் கூட இந்த இடத்துல இன்கம் தர கம்பெனி ரெடியா இருக்க ஒரு திட்டமிட்டுருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல 3% கிடைங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த இடத்துல 50 லெவலுக்கு நம்ம என்ன இன்கம் வர என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லெவல் ஒரு டைரக்ட் நம்ம குடுத்தோம் அப்படின்னா 2 லெவல் ஓப்பன் ஆகுங்க. இது எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 40வது லெவல் வரைக்கும் ஒரு டைரக்ட்க்கு 2 லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகி 20 டைரக்ட் நம்ம குடுக்கும்போது 40வது லெவல் வரைக்கும் கிரேட்டா ஓப்பன் ஆகும். சூப்பரா அதுக்கடுத்து பம்பருங்க. சரிங்களா? என்ன பம்பர் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஒரு டைரக்ட்ட குடுக்குறது மூலமா 10 லெவல் ஓப்பன் ஆகுங்க. இந்த 10 லெவலோட இன்கமும் அதிகம். அந்த ஒரு டைரக்ட்லோட ஒ பெருசா வரக்கூடிய அந்த ல எ பெர்சன்டேஜும் அதிகம் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல டெஃபினட்டா எல்லாருக்கும் ஒரு உணர்வு கண்டிப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். யார் ஒருத்தர முதல் ஐடி நம்ம டீம்ல வந்தாங்க, அவங்கள உண்மையாவே மறக்க மாட்டாங்க. யார் ஒருத்தரோட பவர் லெக்கா ஒரு டீம்ல ஒருத்தர் பவரா இருக்காங்களோ, அவங்க கண்டிப்பா பெரிய அளவுக்கு அவங்க மனசுல இடம் பெற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லங்க. இந்த 21வது லெவல் ஓப்பன் பண்றது எல்லாருக்கும் ஒருத்தர் வருவாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கல்ல, வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குங்க. சூப்பர். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த கிரேட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்ளைன் இன்கம் சரிங்களா? இந்த அப்ளைன் இன்கம் அப்படின்றது வந்து நெறைய பேர்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியத்தோடும், ரொம்ப பெருமையோடும் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் அப்ளைன் அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம தான் வந்து இன்கம் பண்ணி குடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அவங்க அவங்க என்ன பண்ணி குடுத்தாங்க, நமக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி குடுத்தாங்க. ஒரு கிரேட்டான முறையில ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணி குடுத்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு அதிலயும் கூட பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பிரமிப்பை உருவாக்கணும், ஒரு பிரம்மாண்டத்த உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்மளுடைய சதீஷ் அமர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்க, 3 அப்ளைன் கிட்ட இருந்து ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு அற்புதமான இன்கம் என்னங்க 10% முதல் அப்ளைன் கிட்ட இருந்து ஒரு 5%, 2வது அப்ளைன் கிட்ட இருந்து ஒரு 3%, 3வது அப்ளைன் கிட்ட இருந்து ஒரு 2% மொத்தம் 10% இந்த இடத்துல கிடைக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சாதாரண இன்கமா நம்மளால சொல்ல முடியாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். பட் அதுக்கு நம்ம ஒரு தகுதி பெற்றிருக்க வேண்டும். என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, செல்ஃப் பிசினஸா ஒரு $2,500 பண்ணிக்கணும். ஒரு 5 நபருக்கு இந்த நல்ல அற்புதமான பிசினஸ் வாய்ப்ப குடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அப்ளைன் கிட்ட இருந்து இந்த இடத்துல இன்கம் டெஃபினட்டா வந்துட்டே இருக்குங்க. ஸோ அதுக்கடுத்து மட்டும் இல்லங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் ஒரு கிரேட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரேங்க் போனஸ் சரிங்களா? இந்த ரேங்க் போனஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து ஒரு 10 ஸ்டெப்ல அழகா குடுத்துருக்குங்க. இந்த ரேங்க் போனஸ நெறைய பிசினஸ் கம்பெனில பார்த்திருப்பாங்க. நெறைய பிளான்ல பார்த்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபைனல் ரேங்க் கம்பெனியோடது ஓவரால் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அச்சீவ் பண்ண முடியாத ஒரு ஹெவி டார்கெட்டா இருக்கும். பார்க்க பணம்ன்ற விஷயத்துல ஒரு சூப்பரா இருந்திருக்கும். என்னை கூப்பிடுறேன் மீட்டிங்ல இருக்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அத அச்சீவ் பண்ண முடியாத ஹெவி டார்கெட்டா தான் இன்னைக்கு பார்த்துருக்காங்க. அப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னா, யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்மளுடைய ரேங்க் போனஸ் பார்த்தீங்கன்னாக்க, இங்க உள்ள வந்த அத்தன பேருக்குமே இந்த ரேங்க் போனஸ்ன்றது வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு எளிமையான திட்டம் என்ன இல்லைங்களா? பவர் லெக், அதர் லெக் 21 லெக் இருக்கு நம்ம பண்ண போறோம் இல்லைங்களா? இந்த 21 லெக்ல
2 2 அற்புதமா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு பவர் லெக்கு. மீதி எல்லாத்தையும் சேர்த்து அதோட குமுலேட்டிவ் எல்லாத்தையும் எடுத்தோம்னா அதர் லெக். இந்த ஒரு ஒரு விஷயம் போதுங்க. நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அத்தன ஒரு பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நம்ம நன்மை செய்ய. சரிங்களா? ஸோ இப்ப அத நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதுல முதல் வந்து பவர் லெக்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பவர் லெக்ல ஒரு $3000 அ மத்த எல்லா லெக்லயும் சேர்த்து ஒரு $3000 நம்ம பண்ணா, அடுத்த எப்ப ரீச் ஆச்சோ, அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே பார்த்தீங்கன்னாக்க ஒரு $150ங்க. ஒன் ஷாட்டா. இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு ஒரு ரூ. 15,000 சரிங்களா? ஒரு 3000, 3000, $6000 நம்ம பிசினஸ் குடுக்கும்போது, நம்மளுடைய எல்லா இன்கமும் எடுத்தது மட்டும் இல்லாம, ஒரு $150 உடனடியா வரப்போகுதுங்க. அடுத்து ரேங்க் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதோட சேர்ந்து இன்னொரு 7,000 7,000 சரிங்களா? அப்படி ஆட் ஆன் பண்ணி தனியா 10,000 இல்லங்க. அது கூட சேர்ந்து இன்னும் ஒரு 7,000 $7,000 நம்ம வந்து பவர் லெக்ல, அதர் லெக்ல மேட்ச் ஆகும்போது ஒரு $400 இன்ஸ்டன்ட்டா அதே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு வந்து ரீச் ஆக போகுதுங்க. இதே மாரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு $1,200 சரிங்களா? ஒரு $1,500 இப்படி இப்படி இதில உள்ள மொத்த வருமானம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10வது லெவல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு $10,00,000 இருக்குங்க. மீதி உள்ள 9வது லெவல் மொத்தத்தையும் நம்ம கூட்டி பார்க்கும்போது, இப்போ இதில உள்ள மொத்த வருமானத்த நான் கணக்கு போட்டு பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, 21,58 கோடி இந்த ரேங்க் போனஸ்ல மட்டும் இருக்குங்க. ஸோ நம்மளுடைய ஃபவுண்டர்ஸ் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரேங்க் போனஸ் ஒண்ணு போதுங்க. ஒரு 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 சிங்கிள் ஷாட்ல ஒவ்வொரு நம்மளுடைய ஒரு நல்ல நிலைமைய, ஒரு நல்ல ஒரு ஒரு பொருளாதார நிலைமைய நம்மளுடைய கனவுகள அடையறதுக்கு இது எல்லாமே சிங்கிள் ஷாட்லயே நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்றது வந்து நம்ம ரெம் சாரும், ஜோ சாரும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வந்து ஒரு ஒரு எப்பல்லாம் அந்த ரேங்க நம்ம அடையிறோமோ, மேபி வேணா 1வது ரேங்க், 2வது ரேங்க், 3வது ரேங்க் வேணா பார்க்கறதுக்கு ஒரு சின்ன தொகையா இருக்கலாம். கண்டிப்பா அது கூட சின்ன தொகைன்னு எடை போட முடியாது. ஆனாலும் ஒரு கனவு ஒரு பெரிய கனவு அப்படின்றது வந்து ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரீச் ஆகுறதுக்கான ஒரு நல்ல நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஃபண்ட் எங்க வரப்போகுது பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்க் போனஸ். ஸோ டியர் ஃபிரெண்ட்ஸ் இருக்கிற அத்தன பேருமே நம்மளுடைய இலக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய இலக்கு மட்டும் இல்லங்க. நம்மளுடைய டீமோட இலக்கு கூட என்னவா இருக்கணும்னா, இந்த ரேங்க் போனஸ் அடிக்கணுங்க. அதுக்கான ஒரு டார்கெட்ட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில கூட நம்ம சொல்லி வச்சு செய்யலாம். என்ன என்ன சொல்லலாம் தெரியுங்களா? இந்த மாசத்துல, இந்த தேதியில இவ்வளோ ரூபா ஒரு வருமானம் உள்ள ஒரு அசட்ட ஒரு 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 நல்ல ஒரு விஷயத்த நம்ம அடைய போறோம் அப்படின்றத, இந்த இடத்துல இந்த ரேங்க் போனஸ ஒண்ணு வச்சு கண்டிப்பா நம்மளால உறுதியா சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அதன் மாரி நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட ஃபர்ஸ்ட் ரேங்க்க வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இந்த ரேங்க் அச்சீவ் பண்ணும்போது உண்மையாவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு 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 நல்ல ஒரு மனநிலை, ஒரு திருப்திகரமான மனநிலை ஏற்படுது. ஏன்னா 8ஆம் தேதி உள்ள வந்து இதுல கனெக்ட் ஆனேன். ரொம்ப வேகமா கூட அந்த அளவுக்கு நான் நான் வந்து பிசினஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு பெருசா எதுவும் வந்து ஒரு நம்ம உடனடியா அவ்வளவு பெருசா ஒண்ணும் நடக்கல. இருந்தா கூட அந்த இந்த ரேங்க் 1 போனஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் தேதி உள்ள கனெக்ட் ஆன 29ஆம் தேதி சாரி 20 21 நாள்ல சாரி 29ஆம் தேதி இந்த ரேங்க் 1 போனஸ் அச்சீவ் பண்ண $150 அதாவது $15,000 அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகும்போது ரொம்ப ஒரு ஆனந்தத்துல என்னோட நிலைமை ஏற்பட்டுச்சு. சரிங்களா? ஒரு நாள் அப்படின்றது வந்து இது என்னோட ஆரம்ப கட்ட ஒரு ரேங்க் போனஸ் இருந்தா கூட, அடுத்தடுத்த ரேங்க் போனஸ்க்கு வந்து நாங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கம்மிங் 10த் அதையும் ஸ்கிப் ஆனாக்கல ஆகஸ்ட் 15த் அன்னைக்கு என்னோட 2ண்ட் ரேங்க் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு டார்கெட் இலக்கு எடுத்து நான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னும் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய நம்மளுடைய கீ சிஸ்டம் நான் முன்னாடியே சொன்னேன் குடுத்திருக்கிற அந்த அந்த வீக்லி டார்கெட் கூட எனக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றத வந்து நான் உறுதியா இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஃபிரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பேமெண்ட் சரி நான் சொன்னேன் இல்லைங்களா? எப்பங்க நம்மளோட பேமெண்ட் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மினிமம் $1ங்க. இது யார்கிட்ட போய் சொன்னாலும் எல்லாரும் பிரமிப்பா இருக்காங்க. இல்லங்க மினிமம் $1 சொல்றது அப்ப அவங்க டேன்னு நெனச்சுக்கிறாங்க. இல்லங்க, இது ஹவர்லின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு 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 ஆச்சரியத்தோட நம்மளுடைய கிசானையும், நம்மளுடைய கீ சிஸ்டத்தையும் கூட நம்மளையும் கூட அப்படித்தான் பார்க்குறாங்க. இந்த பிளான் கரெக்ட்டா ஷேர் பண்ணும்போது சரிங்களா? ஸோ $1லேருந்து $10,000 வரைக்கும் எவ்வரி ஹவர் ஒரு டெஃபினட்டா 1 மணி நேரத்துக்கு $10,000 அப்படின்றது வந்து கண்டிப்பா அந்த ஒரு இடத்துக்கு எல்லாரும் ரீச் ஆகும். மெதுவா, மெதுவா கண்டிப்பா ரீச் ஆனோம் அப்படின்னா கூட, ஆமை வேகத்துல போனோம் அப்படின்னா கூட, டெஃபினட்டா அந்த $10,000 ரீச் ஆகும். அப்ப என்ன நடக்குங்க? 1 மணி நேரத்துக்கு $10,000ன்னா 24 மணி நேரத்துக்கு என்னங்க ஆச்சுங்க? $2,40,00,000 ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடிய பிசினஸ் பிளான் சொல்லலாம். இன்னைக்கு வெளி இடத்துல ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்களே, அதையும்
நம்மளோட ஒரு நாளை வருமானத்தை நம்ம ஷேர் பண்ணி பார்த்தோம், காட்டணும் அப்படின்னா, அவங்க பிரமிப்போட உச்சகட்டத்துக்கே கண்டிப்பா அந்த இடத்துல வராங்க. ஸோ அது மட்டும் இல்லங்க. நம்மளோட வித்ட்ராவல் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஜஸ்ட் 1%. இந்த 1% நம்மளுடைய கிசானோட, சதீஷ் சங்கவனோட ஃபேமிலிக்கு போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் மிகப்பெரிய பெருமையா விஷயமா நம்ம சொல்லலாம். அது எங்க போகுது பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளோட காயின மேலும் மதிப்பு கூட்டுறதுக்காக ஒரு நல்ல இடத்துக்கு போகுதுங்க. அது என்னன்னு இல்லங்க, பர்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து போய் உட்காருதுங்க. அப்ப அந்த பர்னிங் மெக்கானிசமும் ரன் ஆகும்போது, நம்மளோட காயினோட விலை என்ன அங்க இன்னும் ஜெட் வேகத்துல நம்ம போறது. இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த 30 நாள்ல இது எப்படி வளர்றது, நம்ம எவ்வளவு சந்தோஷமா அதையும் ஒரு கீ பாயிண்ட்டா சொல்லி நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளோட காயின் வந்து பர்னிங்லயும் இன்னும் கூடுதலா வந்து வளர்ச்சி அடைஞ்சு, நம்ம அதையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் சந்தோஷமா. இந்த இந்த பிசினஸ நல்ல சிறப்பான முறையில கன்டின்யூ பண்ணணும்னா, ஒரு 90 நாளைக்கு ஒரு முறை, 3 மாசத்துக்கு ஒரு முறை ஒரே ஒரு ஒரு டைரக்டர் நம்ம குடுத்தா போதும். லைஃப் டைம் இந்த பிசினஸ்ல நம்ம வந்து டிராவல் ஆகலாங்க. சரிங்களா? ஸோ 90 நாளுக்கு ஒரு முறை ஒரு துளி ஒரு தண்ணி ஊத்துனா போதும், ஒரு செடி வளர்ந்துரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா? டெஃபினட்டா இல்ல இல்லைங்களா? ஸோ பட் இந்த இடத்துல நம்ம டீம மிகப்பெரிய அதுக்காக 90 நாளைக்கு தான் ஒண்ணு பண்ணணும்னு யாரும் செய்ய போறதில்ல இல்லைங்களா? பட் சப்போஸ் கொஞ்சம் முடியாதவங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்காக ரொம்ப மினிமமா இருக்கிறவங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தாங்க. இது 90 நாளைக்கு ஒரு முறை ஒரு ஒரு ஆடிங் ஒரு நபரை இணைக்கிறது அப்படின்றது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்துல, இன்றைய காலகட்டத்துல நெறைய பேரு, நெறைய குடும்பங்கள்ல லோன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சிக்கிக்கிட்டு இருக்காங்க. நகர முடியல. இன்னைக்கு ஆண் மகனோட நிலைமை எல்லாமே இந்த மாரி இருக்கிறத நம்ம நெறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு $100 பண்ணு அப்படின்னு சொல்ல $100 பண்றது $100க்கே ஒரு டைம் சொல்றாங்க நமக்கு. ஏன் அப்படின்னா, இப்பதான் நான் வந்து இஎம்ஐக்கு போச்சு. அதனால நான் அதுக்குள்ள ரெடி பண்றேன். பிளான் பிடிச்சிருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனாலும் கூட இந்த லோன் கட்டுனேன் அப்படின்ற வார்த்தைய நான் காதுல கேட்டதுனால தான் இந்த இந்த இத நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அந்த மாரி ஒரு கூட்டத்துல பெரிய அளவுக்கு சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ரெமேடியா நம்மளுடைய ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னாக்கா, சலீம் சார் பார்த்தீங்கன்னா, அவங்களோட டீம்ல இருக்கிற அவ்வளோ பேரோட நெறைய பேரோட லோன்லேருந்து ரிலீவ் பண்ணாங்க. இந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு ஒரு கங்கிராஜ் பண்ணிக்குவோம். அதே மாரி நம்ம கூட நம்ம டீம்ல இருக்கிற நம்ம பேர்ல இஎம்ஐ இருந்தாலும் சரி, அல்லது நம்ம டீம்ல யாருக்கு இருந்தாலும், முதல்ல அந்த பாரம், இந்த பாரம் வந்து சாதாரண பாரம் இல்ல இல்லைங்களா? அந்த பாரத்த நம்ம கிசான் புரோ மூலமாவும், கிசான் மூலமாவும், ஆட்டோ காம்பவுண்டிங் மூலமாவும் நம்ம அவங்களுக்கு அது வந்து ஃப்ரீ பண்ணி விட்டோம் அப்படின்னா, அவங்களோட மட்டற்ற மகிழ்ச்சி எல்லையற்றதா இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல நான் வந்து உறுதியா சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க இங்க எங்கெங்கேயோ சிந்துறாங்க. எங்கெங்கேயோ வேர்வைய சிந்துறாங்க. எங்கெங்கேயோ பணத்த வந்து ஸோ முதலீடு போய் சிந்துறாங்க. அது எல்லாம் வந்து ஒன்று சேர கிடைச்சிருக்கா எல்லாருக்கும் உலகத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லவே இல்ல. இங்க இருக்கிற நமக்கு கூட இதுவரைக்கும் எத்தனையோ இடத்துல உழைப்பை சிந்திருப்போம், வேர்வையை சிந்திருப்போம், பணத்தை விதைச்சிருப்போம். பட் அங்கெல்லாம் இதுவரைக்கும் முழுசா ரீச் ஆனோமா? உலக மக்கள் ரீச் ஆயிட்டு இருக்காங்களான்னா, டெஃபினட்டா இல்ல ஃப்ரெண்ட். பட் நான் இந்த இடத்துல ஒரு உறுதியா சொல்லிக்கிறேன். நம்ம கிசான் புரோவுல இந்த இடத்துல அவங்களோட உழைப்பையும், அவங்களோட பணத்தையும் விதைச்சாங்க அப்படின்னா, அது பல மடங்கா பெருகி, அவங்களுடைய வாழ்க்கைய அவங்களோட பல தலைமுறைக்கு அவங்களோட பொருளாதாரத்துல இருந்து மேம்படுவாங்க அப்படின்றது வந்து உறுதியா சொல்லிக்கிறேன். அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க மட்டும் இல்லங்க. இங்க இருக்கக்கூடிய நம்ம கிசான் புரோவும் நம்மளும் வளர வளர, நம்மளுடைய கிசானோட ஃபார்மர் மிகப்பெரிய வளருவாங்க அப்படின்றத நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல போட்ட மாரி, அதையும் வந்து நான் உறுதியா வந்து தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வளர வளர நம் நாடும் வளரும் அப்படின்றது வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஸோ இந்த இந்த அற்புதமான ஒரு நல்ல தகவல நம்ம டெய்லி டெய்லி குடுத்துட்டு இருக்கிற நம்மளுடைய கீ சிஸ்டத்தோட கனவு எந்த அளவுக்கு எளிமையான முறையில அது வந்து நனவாக வரப்போகுது அப்படின்றது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப 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 பெருமையா இருக்குங்க. இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப எல்லாருக்குமே எல்லாராலும் பயன்படுத்த முடியும். இதுக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. எல்லையற்ற அளவுக்கு வந்து கடல் கடந்து எங்க வேணாலும் இந்த பிசினஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோன், ஒரு லேப்டாப் இருந்தா போதும். சரிங்களா? ஒரு நார்மலான இன்றைக்கு இன்னைக்கு $100 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் இல்லங்க. அந்த பாரத்த அதாவது லோன்ன்ற ஒரு பாரம் வச்சுன்னுருக்காங்களே தவிர, மத்தவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா பாரம் இல்ல. அவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா, நான் பேசும்போது, திரும்ப நான் லோன் போட்டனா கூட ஒரு பெரிய ஃபண்டுல நான் உள்ள வரேன்னு கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. அதுவும் நடந்துட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு சிம்பிளான சிஸ்டம். டூப்ளிகேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து, தன்னை யாரு தன்னை யாரு நேசிக்கிறாங்களோ, நம்ப யார நேசிக்கிறோமோ, அவங்க எல்லாருக்குமே இந்த பிசினஸ் வாய்ப்பு வந்து குடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஈச் அண்ட் எவரி ஒன் அப்படின்றத வந்து நான் பெருமையா சொல்லிக்கின்னு, எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு இன்னைக்கு
ஷேர் பண்றதுக்கு குடுத்த என்னோட ஃபவுண்டர், கீ ஃபவுண்டர் விஸ்வா சாருக்கும், எனக்கு அற்புதமான அமைஞ்சிருக்கிற இந்த டீமுக்கும், ஸோ இந்த இடத்துல வந்து கிரேட்டான ஒரு நன்றிய வந்து தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஸ்பான்சருக்கு இந்த இடத்துல வந்து கிரேட்டான நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நன்றி, நன்றி, நன்றி சார். தேங்க்யூ திம்ரன் சார். வண்டர்ஃபுல் செஷன். நீங்க கரெக்டா ஹரிதாஸ் சார் இல்லைனாலும் நீங்க வந்து அந்த நேரத்துக்கு வந்து கரெக்டா ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணி சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம பிளானும் வந்து கிளியரா அதை பத்தி சொல்லியிருக்கீங்க. எஸ்பெஷலி ஆகஸ்ட் மந்த் பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. பட் ஆகஸ்ட் மந்த் பத்தி சொல்லிதான் ஆகணும். எதுக்காகனா ஆகஸ்ட் மந்த்ல தான் நம்மளோட 20ஆம் தேதி வந்து நம்மளோட சதீஷ் சங்வான் சாரோட பர்த்டே. அண்ட் ஆகஸ்ட் 21ஆம் தேதி தான் நம்மளோட கிசானோட பர்த்டே. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்ல இருக்கு. அது மட்டும் இல்லை, ஆக்சுவலி இதே ஆகஸ்ட் மந்த்ல தான் நம்மளோட 2 ஃபவுண்டரோட பர்த்டேவும் இருக்கு. அதுல ஆகஸ்ட் 19th என்னோட பர்த்டே அண்ட் ஆகஸ்ட் 30th சலீம் சாரோட பர்த்டே. ஸோ ஆகஸ்ட் மந்த் டோட்டலி இவ்வளவு இருக்கு. அண்ட் எகைன் விவசாயத்தை பத்தியும் ஆகஸ்ட்ல நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் நம்ம வந்து இப்போ விஸ்வா சார் கொஞ்சம் ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அச்சீவர்ஸ் வந்து விஸ்வா சார் டீம்ல இருந்தும் நம்ம வந்து அவங்கள பேச வைப்போம். அண்ட் லெட் வெல்கம் அவர் கிரேட் ஃபவுண்டர் மிஸ்டர் விஸ்வா சார். விஸ்வா சார், வெல்கம் சார். தேங்க்யூ சார் எம்பிஆர் சார். சார் இன்னைக்கு எக்ஸலண்ட்டாக நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போயிட்டீங்க. பக்காவான ஒரு கோஆர்டினேஷன் சார். அதில் இன்னைக்கு வந்து நம்மளுடைய திம்மராயன் சார் வந்து எக்ஸலண்ட்டாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்து அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பீப்புளோடைய அந்த மைண்டை வந்து டியூன் பண்ணி விட்டுருக்காரு. அதாவது கிசான் ப்ரோ பிளான் வந்து மறுபடியும் அதை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி டியூன் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரைனிங் அவர் கொடுத்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஸ்பார்க்கை பற்றி அழகாக வந்து SPARK அப்படிங்கிற விஷயத்த அவர் தெளிவாக வந்து நம்ம மக்களுக்கு வந்து ட்ரைனிங்காக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதத்தை பற்றி தெளிவாக இந்த மாதத்தில் என்னென்ன செலிப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பற்றி நானும் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது விவசாயிகளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாதம் சொல்கிறத விட தமிழர்களுடைய மாதமான ஆடி மாதம் அப்படின்னு சொல்றது வந்து மிக பெருமையா இருக்கும். ஏன்னா இந்த ஆடி மாசங்கிறது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவுல அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உந்துகோலா அமையக்கூடிய ஒரு மாதமா வந்து அமைன்னு சொல்லுவோம் ஆடி மாதங்கிறது. அந்த ஆடி மாதங்கிறது விவசாயிகள் வந்து அதிகமா வசிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா கிராமம், வில்லேஜ்ல தான் அதிகமா வந்து விவசாயிகள் வந்து இருப்பாங்க. அந்த வில்லேஜ்ல இந்த ஆடி மாதம் வந்து அதிகமா வந்து ஒரு செலிப்ரேஷனா வந்து கொண்டாடுவாங்க. என் லைஃப்ல ஆடி மாதத்தை வந்து மறக்கவே முடியாது. அதுவும் இன்னைக்கு நாளை வந்து என்னால் மறக்கவே முடியாது. இன்னைக்கு செஷன் வந்து நான் எடுக்கக்கூடிய செஷன். ஆனால் வந்து நேற்று ஈவினிங் ஒரு 8 o'clock இருந்து மார்னிங் 5 o'clock வரைக்கும் ஒரு பிட்டு தூக்கம் கூட கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நாளுங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு நாள். நான் கிராமத்தில் ஒரு விவசாயியா பிறந்ததுக்கு ஒரு அற்புதமான நாள் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எங்களுடைய கிராமத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய பூமியில பலதரப்பட்ட மக்கள் அங்க வந்து அதாவது தலைக்கட்டுன்னு சொல்லுவோம். அந்த மக்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நைட்டு ஃபுல்லா அந்த விவசாயத்தை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய வகையில அந்த கிராமத்தை காக்கக்கூடிய கருப்பசாமின்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பசாமிக்கு ஒரு திருவிழா வந்து கிடாவெட்டு திருவிழாங்கிறது ஒரு விஷயம் வந்து கொண்டாடுவாங்க. அந்த திருவிழா வந்து நைட்டு ஃபுல்லா மிட் நைட்ல பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். உண்மையிலே சொல்றேங்க சார், இந்த விவசாயம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆடி மாதங்கிறது மிக பிரம்மாண்டமா இருக்கும். அப்பேற்பட்ட திருவிழாவை நைட்டு ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு விடிய காலம் 5:30 மணிக்கு வந்து நம்ம தூங்க ஆரம்பிச்சோம். அதுல ஒரு 1/2 an hourல எழுந்திருச்சு நம்ம இந்த மீட்டிங்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கோம். அதனால இந்த ஆகஸ்ட் மாதத்தையும் ஆடி மாதத்தையும் என்னால் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. அதுவும் இன்னைக்கு நாளை வந்து மறக்க முடியாது. இன்னைக்கு நாளில் பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய கிராமத்தில் பலதரப்பட்ட மக்கள், அதாவது என்னன்னா சிட்டிலலாம் வந்து வேற வேற ஏரியா டிஃப்ரெண்டான பீப்புள்ஸ் வந்து உள்ள கனெக்ட் ஆவாங்க. ஆனால் கிராமத்தில் அவங்க வந்து ஆணித்தரமான அவங்க வந்து வாழ்வாதாரம் வந்து இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் எல்லா பேருமே கனெக்ட் ஆவாங்க. அந்த இடத்துல எல்லா பேரையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்கே எனக்கு கிடைச்சிச்சு. உண்மையிலே பலதரப்பட்ட மக்களை வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து நான் சந்தித்தேன். அதில் நம்மளுடைய அதாவது தெரியாத பீப்புள் கூட உள்ள கனெக்ட் ஆவாங்க. அதில் என்னைய ரொம்ப பேர் வந்து பேசுனாங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு நான் அதை ரிசைன் பண்ணிட்டு தான் வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே உள்ள வந்தேன்
அப்படிங்கிற விஷயம் வந்து நான் எல்லாத்துட்டையும் சொல்லியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த குறைஞ்சபட்சம் ஒரு 150 பீப்புளுக்காவது என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு வந்து நைட்டு ஃபுல்லா வந்து நான் ரீச் பண்ணியிருக்கேன். இந்த கிசான் ப்ராஜெக்ட்ட அவ்வளோ அற்புதமா என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு, அந்த விவசாயம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நான் அழகா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன். அதே மாரி கீ சிஸ்டத்துல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு விதத்த பத்தியும் நான் ஸ்ட்ராங்கா சொன்னேன். எனக்கு அப்படியே பயங்கர இப்பவே புல்லரிக்குது எனக்கு. அவ்வளோ பெருமையா இருக்கு. கீ சிஸ்டத்துல நான் பயணிக்கிறது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எப்படி வந்து ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி, ஒரு ஜியோ கம்பெனி, அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணா கூட ஃபீலிங்ஸ் வந்து வராதோ, அந்த அளவுக்கு கீ சிஸ்டத்துல வந்து ஒர்க் பண்றதுல எனக்கு பயங்கர ஹேப்பியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். இன்னைக்கு குறைஞ்சபட்சம் இந்த கீ சிஸ்டம் மூலமா கிசான் ப்ராஜெக்ட்ல குறைஞ்சபட்சம் ரூ. 2,00,000 நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயத்தையும் எங்களுடைய பீப்புளுக்கு வந்து என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு, விவசாயம் பண்ணக்கூடிய மக்களுக்கு, அந்த விவசாயம் பண்ணிட்டு வெளியில போய் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்க்குற பீப்புளுக்கும் இத வந்து நான் எஜுகேட் பண்ணேன். எஜுகேட் பண்ணும்போது அவங்கலாம் மிரண்டு போயிட்டாங்க. ஒரு கிராமத்துல இருந்துகிட்டு, இன்னைக்கு ஒரு டீச்சர் வேலைய ரிசைன் பண்ணிட்டு, இன்னைக்கு ஒரு கீ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணி, அவ்ளோ வைப்ரேஷனா பேசுறாப்ல. அது இரவு நேரத்துல மிட் நைட்ல ஒரு 12 மணி, 1 மணி, 2 மணி அந்த டைமிங்ல அப்ரோச் பண்றது, அவங்களெல்லாம் அப்படியே அவங்களையே ஒரு வைப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நான் பேசியிருக்கேன். அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. நான் கிசான் ப்ராஜெக்ட்ல கீ சிஸ்டம்ங்கிறது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் ஸ்ட்ராங்கா சொன்னேன். இன்னொரு விஷயம் சார், நான் அந்த கீ சிஸ்டத்துல நான் மெம்பரா இருக்கிறதுக்கே அவங்க மிரண்டு போயிட்டாங்க. ஆனா கீ சிஸ்டத்துல ஒரு ஃபவுண்டரா இருக்கிறேன். என்னுடைய விசிட்டிங் கார்ட குடுத்தாங்க சார். உண்மையிலே எனக்கு தனி மரியாதை கிடைச்சுச்சு சார். வாழ்க்கையில எனக்கு கிடைக்கக்கூடாத மரியாதையெல்லாம் அந்த விசிட்டிங் கார்டு மூலமா கீ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒரு ரூ. 2,00,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்க உள்ள இருக்கு. ஃபவுண்டர் அப்படிங்கிற ஒரு கெத்து வந்து எனக்கு கிடைச்சிச்சு சார். அது மாரி இப்ப நான் எப்படி என்னுடைய சொந்த கிராமத்துல விவசாயம் கூடிய கிராமத்துல எல்லாருமே வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட கிராமத்துல வசிக்கக்கூடிய நபர்கள்ட்ட என்னுடைய வைப்ரேஷன் ஃபுல்லா அவங்கள்ட்ட வந்து கீ சிஸ்டத்தை பத்தியும் கிசான் ப்ராஜெக்ட் பத்தியும் நான் எடுத்து சொன்னேன்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம், இந்த ஆடி மாசம் விவசாயிகளுக்கு உகந்த மாதம் சொல்லுவோம். இந்த காலகட்டத்துல இன்னைக்கு எத்தனையோ பீப்புள் வந்து இங்க விவசாயம் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து கனெக்ட் ஆயிருப்பீங்க. இதே மாதிரி கண்டிப்பா விவசாயம் பண்ணக்கூடிய கிராமங்கள் எல்லாத்துலயும் இந்த ஆடி மாத திருவிழாங்கிறது நடக்கும். அந்த திருவிழாவில் பலதரப்பட்ட மக்கள் கனெக்ட் ஆவாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஒரு வைப்ரேஷனோட நான் எப்படி மிட் நைட்ல ஒரு 12 டு 2 மணிக்கு ஒரு வைப்ரேஷனோட என்னுடைய பீப்புளுக்கு கருப்பசாமி போய் சொன்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நான் சொன்னேன். அதாவது என் உடம்புல கருப்பசாமி ஏறி அதை போய் மக்களுக்கு வந்து வைப்ரேஷன் சொன்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வைப்ரேஷன் சொன்னாங்க சார். கிராமத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கருப்பசாமி அருவால ஏறி வாக்கு சொல்லும் போது அந்த கிராம மக்கள் எல்லாம் கருப்பசாமி வந்து ஒரு வாக்கு சொல்லுது அது பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத ஊர் கிராம மக்கள் ஒரு 10,000 மக்கள் 20,000 மக்கள் கூடக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த ஒற்றை சொல் அந்த கருப்பசாமி சொல்லக்கூடிய அந்த ஒற்றை சொல்ல வந்து வேத வாக்கா நினைச்சு எல்லாருமே நம்புவாங்க. அது மாதிரி என் உடம்புல கருப்பசாமி ஒரு அருளோட இருந்து நான் மக்களுக்கு சொன்னது மாதிரி எல்லா பீப்புளும் கிராமத்தில் கூடிய வசிக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே ஒரு வைப்ரேஷனோட கிசான் ப்ராஜெக்டையும் ரிச் க்ரௌடையும் கீ சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க சார். கண்டிப்பா நாம எல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ல ஜெயிப்போம், ஜெயிச்சே தீருவோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டோட இந்த பிசினஸ் பண்ணுவோம். கண்டிப்பா ஜெயிப்பாங்க சார். எனக்கு இன்னைக்கு பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு மிகப்பெரிய வைப்ரேஷனோட இருக்கேன். என் வாழ்க்கையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாதம்ங்கிறது இந்த ஆடி மாதம் தான். இன்னைய நாள் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவேன். இந்த நாள்ல நான் என்னுடைய டீம்ல இருந்து நல்ல என்னைய மாதிரி எவ்வளவு வைப்ரேஷனோட இந்த டீம்ல சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் பண்றாங்களோ அவங்கள வந்து அவங்களுடைய ஷேரிங்ஸை கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வெல்கம் பண்ண போறோம். வெல்கம் பண்றதுக்கு நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் சார். விஸ்வா சார், தேங்க்யூ சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க பீப்புள். ஹரிதாஸ் சார் அண்ட் காவேரி சார் அண்ட் தாமோ சார். ஆமாங்க சார், அவங்கள மட்டும் வெல்கம் பண்ணி அவங்களுடைய ஷேரிங்ஸ் கொடுக்க சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்க வைப்ரேஷன் தெரியுது. இப்பவே இப்படி பேசிருக்கீங்கன்னா டெஃபினட்டா அங்க வந்து கருப்பசாமி ஏதாவது பேசியிருப்பீங்க. டெஃபினட்டா அது அந்த வைப்ரேஷன் எங்களுக்கு தெரிய வருது. ஸோ டைம் ஆல்ரெடி 7:25 ஆச்சு. ஸோ குயிக்கா நம்ம வந்து கொஞ்சம் உங்களோட ஷேரிங்ஸ் கொடுக்கணும். அதுக்காக இதுக்கு மேல வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். விக்டரி அசோக் கீ டைரக்டர் உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். நீங்க பேசலாம். பட் கொஞ்சம் ஷார்ட்டா பேசுங்க. தேங்க்யூ.
சார் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். சார் வணக்கம் சார், கேக்குதுங்களா சார்? வணக்கம் சார், கேக்குது சார். வணக்கம் சார். இனிய உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம் சார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மிஸ்டர் ஹரிதாஸ் சாருக்கு இந்த மிகப்பெரிய நன்றி. அதாவது பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பசாமி மாதிரி எங்களோட டீம் என்ன பண்ணிருக்காங்க, கண்ணும் கருத்துமா காப்பாத்திக்கிட்டு இருக்கிற விஸ்வாஸ் சார். ஏன்னா காலையில பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு என்ன பண்றாங்க, ரெகுலரா அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காக என்ன பண்றாங்க, டெய்லி 5:30 மணிக்கு ஜூம்ல காலையில பார்த்தீங்கன்னா எங்க டீமுக்கு தனியா ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எங்களுக்காக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு உண்மையாவே ஒரு கருப்பு சாமி மாதிரி தான் என்ன பண்றாங்க, எங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது எங்களுடைய கீ ஃபவுண்டர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஷார்ட்டா நான் வந்து இந்த பிசினஸ் எனக்கு வந்து கிரிப்டோ வந்து நாலேஜ் ரொம்ப கிடையாது, ஜீரோ தான். அதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்து டெவலப்மெண்ட் பண்ணி இந்த கிசான் ப்ரோல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 25-30 நாளுக்குள்ள 29 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 250 கிட்டத்தட்ட ஒரு $300 வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம் சம்பாதிக்க வச்சிருக்காங்க. இந்த வீக் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா ஒரு $10,000 பாத்தீங்க அப்படின்னா பேசி அட்வான்ஸும் என்ன பண்ணிருக்கோம் வாங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்ல என்ன பண்ணுவோம் அவங்களோட ஐடியா நாங்க போட்டுருவோம். எனக்கு இந்த பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல சம்பாதிக்க முடியாம என்ன மாதிரி நல்லா ஒரு பர்னிச்சர் கடை வச்சு அதுல பெரிய லாஸ் ஆகி சொந்த ஊரை விட்டு எல்லாம் வெளியில போற நிலைமையெல்லாம் வந்த காலம்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்த நிறைய பிசினஸ் பண்ணி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பு மிகப்பெரிய என்னது, ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள உள்ள வந்து நம்ம ப்ராப்பரா சரியா அந்த பிசினஸ் என்ன பண்ணுவோம். தேங்க்யூ சார், நிறைய பேசுறதுக்கு. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்தவங்க நம்ம இன்னைக்கு திம்மராயன் சார் சொன்னதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அது கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா அவரும் சந்தோஷப்படுவாரு, நீங்களும் எதை கத்துக்கிட்டீங்கன்றது உங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும். சோ விக்டரி கோவிந்த் சார், கோவிந்த் நாகூர்ல இருந்து கொஞ்சம் நீங்க பேசலாம் சார். அன்மியூட் பண்ணிருக்கேன். கோவிந்த் சார். எஸ் சார், பேசுங்க சார். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். சூப்பர் சார். திம்மராயன் சார் அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே தெளிவாக எடுத்து சொன்னாங்க. அது வந்து எல்லாருக்குமே வந்து புரியுற மாதிரி இருந்துச்சு ஸ்பீச்சு. ரொம்ப அவருக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சார், நான் வந்து நாகப்பட்டினம் விக்டரி டீம்லேருந்து கோவிந்த் பேசுகிறேன் சார். என்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அறிமுகப்படுத்துறது வந்து குமார் சார், என்னுடைய சீனியர் டைரக்டர் வந்து மிஸ்டர் ஹரிதாஸ் சார், எங்களோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னாக்கா விஸ்வாஸ் சார். இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் வாழ்க்கையில வந்து ரொம்ப தோத்து போய் சாகர ஸ்டேஜ்ல இருந்த போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து குமார் சார், ரமேஷ் சார், ஹரிதாஸ் சார்லாம் வந்து பேசி ஃபர்ஸ்ட் எனக்கு நம்பிக்கை இல்லை சார். நம்பிக்கை இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எல்லாத்தையும் மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங்கு, விஸ்வாஸ் சார் ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும். அவர் இப்ப பேசுறாரு பாத்தீங்களா, கருப்பசாமின்னு சொல்லிட்டு, கருப்பசாமி உடம்புக்குள்ள வந்து குறி வந்து சொன்னா எப்படி இருக்குங்க அதே மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் பேசுவாரு. அவரு ரூம் கவுன்சிலிங்லாம் பாத்தீங்கன்னா கடைசியா அவர் ரூம் கவுன்சிலிங் பேசின பிறகுதான் நான் வந்து ஒரு $2,500 வந்து ஆட்டோ கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அது நிறைய கஷ்டங்களை கடந்து அந்த $2,500 ரெடி பண்ணி நான் பண்ணேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா கிசான் ப்ரோவில் வந்து அவருடைய ஸ்பீச்சை கேட்டு அவருடைய எக்ஸ்பிளைன் அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு $2,500 செல்ஃபா பண்ணி 5 டைரக்டர் கொடுத்துருக்கேன் சார். இப்ப போன 23ஆம் தேதி ஜூலை கரெக்டா ஒரு 8-9 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 14,000 அந்த இதுல இன்கம் பண்ணிருக்கேன் சார். கண்டிப்பா சார், பேசுறதுக்கு டைம் இல்லாதனால நான் சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா மீண்டும் அடுத்த லெவல் நீங்க அச்சீவ் பண்ணணும். தேங்க்யூ, வாழ்த்துக்கள். நீங்க மியூட் போட்டுக்கோங்க. தென் விக்டரி குமார் நாகை உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். கொஞ்சம் குயிக்கா பேசுங்க சார், ஷார்ட்டா பேசுங்க. குமார் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். விக்டரி குமார். சார் பாருங்க அகைன். சத்யபாமா மேம் உங்களுக்கு டைம் இல்லை, ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க. டைம் அப். ஓகே ஃபைன். ரிச் தாமு நீங்க பேசலாம் சார். வணக்கம் சார், நான் நாகப்பட்டினம் குமார் பேசுறேன் சார். பேசுங்க சார்.
சார் இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து என்னுடைய நண்பர் ரமேஷ் சார், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது ஹரிதாஸ் சார், எங்களை நாடி நரம்பெல்லாம் கிசான் 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 ஏற்றி கொண்டிருக்க என்னுடைய பவுண்டர் விஸ்வாசார் சார், ரொம்ப ரொம்ப அற்புதம் சார். எங்களுடைய விக்டர் டீம் வந்து காலைல 5:30 எழுப்பியிலிருந்து 8 மணி வரை எங்களுக்கு விடுவது இல்லாம எங்களை சம்பாதிக்க வைப்பதற்காக அவருடைய நாடி நரம்பெல்லாம் ஏற்றி கொண்டு எங்களை சம்பாதிக்க வைக்கணும்னு கண்காணி கூட்டு கட்டி எங்களை நான் வழிநடத்தி கொண்டு இருக்கிற என்னுடைய பவுண்டருக்கு மிக மிக தேங்க்ஸ் சார். இந்த நாள்ல திமிரா சார் வந்து சூப்பரா பண்ணாரு சார். இந்த ஆடி மாதத்தை குறிச்சு அருமையா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதுல வந்து நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமா ஏர்ன் பண்ணுவதுக்கு நிச்சயமா எங்களுடைய பவுண்டர் சார் விடமாட்டாருங்கிற நம்பிக்கையும் உறுதியாம இருக்கிறோம். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்தது ரிச் தாமோதர் ஃப்ரம் கிருஷ்ணகிரி ஆர் காவேரிப்பட்டினம், நீங்க பேசலாம். ஷார்ட்டா பேசுங்க சார். சார் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து என்னோட குலதெய்வம் தான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். விஸ்வாசாரோட குலதெய்வமும் என்னோட குலதெய்வம் ஒன்று தான். நாங்கள் முப்பூசை பண்ணுறவங்க. பெரியாண்டவர், முனீஸ்வரன் அண்ட் கருப்பணசாமி 3க்கும் பூஜை பண்ணுவோம். ரொம்ப வாழ்த்துக்கள். என்னோட கடவுள் தான் என்னை இணைச்சிருக்காரு இந்த பிஸ்னஸ்லன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார். விஸ்வாஸ் சார் பேசுறது, திம்ராய் சார் வந்து ஒரு பயரா வந்து எல்லாத்தையுமே ஸ்பார்க்ன்ற மேட்டரை சொல்லி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பை வந்து மிக தெளிவா சொல்றாரு. கிஷான் புரோர் எனக்கு இப்போ வந்து புதுசா உயிர் வந்த மாதிரி இருக்கு சார். நான் ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் இது பண்ணியிருக்கேன், அச்சீவ் பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த காவேரி சார். அச்சீவ் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். ஓகே, அடுத்தது அவர் கிரேட் மிலிட்டரி மேன், த டிசிப்ளின்ட் பெர்சன், காவேரி சார். வெல்கம் சார். சார் அனைத்து பணக்கார கூட்டத்திற்கும் காவேரி ஆரின் இனிமையான காலை வணக்கம் சார். நான் காவேரி பணத்திலிருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். என்னை அறிமுகப்படுத்துறது வந்து இப்போ மிகவும் அருமையா வந்து ஃபயர் பிராண்ட் மாதிரி எப்படி என்னுடைய ஃபவுண்டர் விஸ்வாசா இருக்காரோ அதே மாதிரி மிகவும் பூஸ்டா வந்து இந்த ஸ்பார்க்கிங்ன்ற விஷயத்த சொல்லி என்னை இன்னும் கொஞ்சம் ஸ்பார்க்கிங் பண்ண வச்சிருக்கிற என்னுடைய அப்ளைன் திமராயன் சாருக்கு வந்து மிக மிக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து எனக்கு இடையில வந்து ஒரு கொஞ்சம் டைம் கிடைக்காததுனால இந்த ஃபீல்டு ஒர்க்கை வந்து செய்ய முடியல. இருந்தாலும் ஒரு $8,800 கிஷான் புரோல வந்து அருமையாக செஞ்சிருக்கேன். இந்த ஸ்பார்க்கிங் சொல்ற விஷயம் மட்டும் இல்லாம ஆடி மாசம் கிஷான் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டரும் சொன்னாரு, அதே மாதிரி நம்ம திமராயன் சார் சொன்னாரு, அதுக்கும் வாழ்த்துக்கள். அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தை நம்ம எல்லாம் மறந்துட்டோம். ஆகஸ்ட் 15 நம்மளுடைய சுதந்திர தினமும் இந்த மாசம் தான் அப்படின்னு தெரிவிச்சுக்கின்னு நான் வந்து மேலும் மேலும் இந்த கிஷான் புரோல வந்து மிகவும் என்னுடைய டீம் என்னோட வந்து அருமையா ஒத்துழைச்சு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களே அனைத்து விதமான இந்த 6 இன்கமையும் நான் வாங்க வைக்கிறதுக்கு வந்து நான் கண்டிப்பா என் அணியை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து 9 ஃபவுண்டர் 9 ஆசிரியர்களுக்கும் இந்த கிஷான் குடும்பத்திற்கும் மிக மிக நன்றி தெரிவிச்சு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஆகஸ்ட் 15 டெஃபினெட்லா அதை யாருமே மறக்க மாட்டோம். ஒரு ராணுவ வீரன் நீங்க, ஸோ டெஃபினட்டா அது உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள் ஃபார் யுவர் அச்சீவ்மெண்ட். அண்ட் ஃபைனலா வந்து அவர் கிரேட் லீடர் ஃப்ரம் காரைக்கால், மிஸ்டர் ஹரிதாஸ் சார். வெல்கம் சார். 1 minute சார், நான் மீட் பண்றேன். எஸ் சார், நீங்க பேசலாம். ரிச் க்ரௌட் உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். திம்மராயன் சார், எக்ஸலண்டான ஷேரிங் சார். நீங்க வந்து எப்போதுமே உங்களோட இது என்னன்னா தெளிவா இருக்கும். கீழே உள்ளவங்க வரைக்கும் புரியுற அளவுக்கு எக்ஸலண்டான ஒரு ஷேரிங்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லீடர் வந்து திரு திம்மராயன் சாருக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த பிஸ்னஸ்ல ப்ரோவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 லட்சம் ரூபாய்க்கு நான் பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் நான் இன்கமும் பண்ணியிருக்கேன். என் டீமையும் இன்கம் பண்ண வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து விக்டரின்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு 5:30 மணிக்கு ஜூம்ல வந்து எங்க விஸ்வாஸ் சார் வந்து எனக்கு வந்து எக்ஸலண்டா ரெகுலரா எங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் செஷனா நாங்க பர்சனலா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி எல்லாருமே பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். என்டையர் கீ சிஸ்டத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஓகே, எல்லாம் ஷேர் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் அண்ட் அச்சீவ் பண்ணவங்களுக்கும். அண்ட் எனி ஃபவுண்டர் யாராவது பேசணும்னா எஸ் சார். ரவி சார் பேச விரும்புறீங்களா? லைக் கொடுத்துருக்கீங்களா? ஓகே, ஸோ எஸ் சார், வெல்கம் சார். ரவி சார்.
Yes, sir. Good morning. Good morning, sir. Good morning, MPR, sir. Today, wonderful session. நம்ம திமராயன் சார் வந்து எக்ஸலண்ட்டாக ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விஸ்வா சார் வந்து ஃபவுண்டர் வந்து ஒரு ஃபயர் ஸ்பீச். உண்மையிலே நான் செம்ம மோட்டிவேட் ஆகியிருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கேன். லாஸ்ட்டு 2 days வந்து தும்கூரில் வந்து எக்ஸலண்ட்டாக லீடர் கமிட் ஆகியிருக்காங்க. அவர் மிஸ்டர் அருண் சொல்லி ஒருத்தர் நல்லா ஃபுல் டைமாக இறங்கி பிளான் பண்ணுறாரு. அப்புறம் மிஸ்டர் கேபி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வெரி குட் ஸ்டார்ட் அப் இன் கர்நாடகா. ரைட் நவ் ஐ எம் இன் பெங்களூர். பெங்களூர் நிறைய லீடர்ஸ் கமிட் ஆகிருக்காங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நேற்றும் பெங்களூரில் ரூம் கவுன்சிலிங், இன்றைக்கும் பெங்களூரில் ரூம் கவுன்சிலிங் இருக்குது. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சீனியர் கீ டைரக்டர் குரூப்லேயும் நம்மளோட ஃபவுண்டர் குரூப்லேயும் நான் வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணியிருக்கேன் நேற்று. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. நம்மளுடைய விஸ்வாசருடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டாக்கா அப்படியே உடம்பு ஃபுல்லாக புல் அரிக்குது. அதாவது எனக்கு முடியெல்லாம் வந்து சிலுத்துது. அந்த மாதிரி ஒரு ஃபயரான ஒரு ஸ்பீச்சு. இந்த மாதிரி ஒரு லீடர் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். விஸ்வாசர் உங்களுக்கும் பர்சனலாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஃபீட்பேக் வந்து ஹரிதாஸ் சார், அந்த ஹரிதாஸ் சார் டீம்லேருந்து நிறைய பேர், ப்ளஸ் வந்து நம்ம காவேரி என்கின்ற நம்மளோட காவேரி ஆர் அப்படின்னா உண்மையிலே காவேரி ஆறு தான். ஃபயர்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. பெரிய லெவலில் பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்குறாங்க. வாழ்த்துக்கள் காவேரி சார். இங்கே இருக்கிற எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறோம். நமக்கு ஒரு பெரிய எனர்ஜி கிடச்சிருக்குது. இந்த கிசான் ப்ரோ அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு. யாருமே வந்து கொஞ்சம் பார்க்கலாம், இன்னும் 1 மாதம் ஆகட்டும், 2 மாதம் ஆகட்டும், 3 மாதம் ஆகட்டும் வெயிட் பண்ணாதீங்க. எல்லாரும் களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணுங்க. நம்மளோட குடும்பம் வந்து பெரிய லெவலில் செட்டில் ஆயிரும், டெவலப் ஆயிரும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ எம்பிஆர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ இதோட இன்றைய செஷன் நம்ம வைண்ட் அப் பண்ணுவோம். அண்ட் மீண்டும் 8 o'clock நம்ம தமிழ் ஜூம் மீட்டிங்கில் ஈவினிங் எல்லாருமே சந்திப்போம். தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே.